Hello, வணக்கம் and welcome to Tamil Fact. இன்று உங்களுக்காக 10 facts about Simran. Let's go. முதலாக சானம் ஹர்ஜாய் என்கிற ஹிந்தி படம் மூலமாக 1995ஆம் ஆண்டு வெள்ளித்திரையில் காட்சியளித்தார் சிம்ரன். ரிஷிபாலா என்பதுதான் சிம்ரனுடைய நிஜ பெயர். அவருடைய நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவரை சுருக்கமாக ரிஷி எனவும் அழைப்பார்கள். S.A. சந்திரசேகரின் ஒன்ஸ் மோர் என்கிற படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் சிம்ரன். நடிகை சிம்ரனுக்கு மொனல் என ஒரு சகோதரியும் இருந்தார். அவரும் விஜய் நடித்த பத்ரி போன்ற பல தமிழ் படங்களில் நடித்திருந்தார். ஆனால் 2002ஆம் ஆண்டு 21 வயதிலேயே மொனல் தற்கொலை செய்து கொண்டார். பார்த்திபனின் இயக்கத்தில் சாந்தனு பார்வதி நாயர் நடிக்கும் கோடிட்ட இடங்களை நிரப்புக என்கிற திரைப்படத்தில் நடிகை சிம்ரன் கௌரவ தோற்றத்தில் காட்சியளிப்பார். 2012ஆம் ஆண்டு ஜெயா டிவியில் ஒளிபரப்பான ஜாக்பாட் என்கிற கேம் ஷோவினை சிம்ரன் தொகுத்து வழங்கினார். சிம்ரன் 7வது ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தூங்கிக் கொண்டிருந்த வகுப்பு டீச்சரின் முடியை கட் பண்ணி விட்டதாக ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். துள்ளாத மனமும் துள்ளும் என்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற கிளைமேக்ஸ் பகுதியில் நடிக்கும் போது தான் நிஜமாக அழுததாகவே சிம்ரன் கூறியிருந்தார். ஜெமினி டிவியில் ஒளிபரப்பான சுந்தரகண்டா என்கிற தெலுங்கு நாடகத்தில் கௌரவ தோற்றத்தில் காட்சியளித்திருந்தார் நடிகை சிம்ரன். சூப்பர் ஸ்டாருடைய சந்திரமுகி படத்துக்காக 3 நாள் படப்பிடிப்புக்கு போயிருந்தார் சிம்ரன். இப்பொழுது நீங்க பார்த்தது 10 facts about சிம்ரன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். இன்னும் ஒரு வீடியோ மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.